குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். தமிழின் தொன்மை காக்க மோடி எடுத்த முக்கிய முடிவு, சிங்கப்பூரில் கர்ஜனை. புரூனே பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த பிரதமர் மோடி அங்கிருந்து நேற்று சிங்கப்பூர் சென்றார். அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங்கை சந்தித்தார். சிங்கப்பூர் இந்தியாவின் நட்புறவு, வர்த்தக உறவை மேம்படுத்த இரண்டு தலைவர்களும் பேசினர். மோடி, லாரன்ஸ் வோங் முன்னிலையில் இருநாட்டு உயர்மட்ட குழு பேச்சுவார்த்தையும் நடந்தது. அப்போது பிரதமர் மோடி பேசினார். தனக்கு அளிக்கப்பட்ட உற்சாக வரவேற்புக்கு நன்றி கூறினார். லாரன்ஸ் வோங் சிங்கப்பூர் பிரதமரான பிறகு முதல் முறையாக அவரை மோடி சந்தித்தார். இதனால் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். மோடி மேலும் பேசியது, சிங்கப்பூர் ஒரு நாடு மட்டுமல்ல, வளர்ந்து வரும் ஒவ்வொரு நாட்டுக்கும் சிங்கப்பூர் மிகப்பெரிய உத்வேகம். இந்தியாவில் பல சிங்கப்பூர்களை உருவாக்க வேண்டும் என்பது எங்கள் ஆசை. அந்த இலக்கை அடைய நாம் ஒன்று சேர்ந்து பயணிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று மோடி சொன்னார். தமிழ் மொழியின் தொன்மை காக்க உலகம் முழுதும் திருவள்ளுவர் கலாச்சார மையம் நிறுவப்படும் என்று பாஜக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தது. அதை நிறைவேற்றும் விதமாக சிங்கப்பூரில் முக்கிய அறிவிப்பு ஒன்றையும் மோடி வெளியிட்டார். முதல் சர்வதேச திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் நிறுவப்படும் என்று அவர் உறுதியளித்தார். இருதரப்பு பேச்சுவார்த்தை முடிவில் கல்வி, மருத்துவம், சுகாதாரம், சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல துறை சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. ட்ரில்லியன்ட் நிறுவனத்துடன் ரூபாய் 2000 கோடிக்கு ஒப்பந்தம். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். சான் பிரான்சிஸ்கோவில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 8 நிறுவனங்களுடன் ரூபாய் 1300 கோடி முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தானது. பின்னர் முதல்வர் ஸ்டாலின் சிகாகோ நகரத்திற்கு சென்றார். அங்கும் பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். அங்கு ஈட்டன் மற்றும் அஷூரண்ட் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் இன்று ட்ரில்லியன்ட் நிறுவனத்துடன் ரூபாய் 2000 கோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ட்ரில்லியன்ட் நிறுவனம் உற்பத்தி அலகு உலகளாவிய ஆதரவு மையத்தை தமிழகத்தில் நிறுவுகிறது. நைக் நிறுவனத்துடன் காலணி உற்பத்தியை விரிவாக்கம் செய்வது, சென்னையில் ஒரு தயாரிப்பு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. தமிழகத்தில் 5000 பேர் வேலை செய்து வரும் ஆப்டம் நிறுவனம் தனது தொழிலை திருச்சி, மதுரையில் விரிவாக்கம் செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டாக்டர்களை நடுரோட்டில் விட்டதுதான் திமுக அரசின் சாதனை, இபிஎஸ் சாடல். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிக்கை. உலகமே மிரண்ட கொரோனா என்ற கொடிய அரக்கனை எதிர்த்து தங்கள் உயிரையும் துச்சமென நினைத்து போராடிய டாக்டர்களையும் நர்சுகளையும் நடுரோட்டில் விட்டது மற்றும் மக்கள் நலன் காக்கும் மருத்துவத்துறையை பாழாக்கியதுதான் திமுக அரசின் 40 மாத கால சாதனை. சிங்கம் கர்ஜிப்பதை நிறுத்தினால் நரியும் நாட்டாமை செய்யும் என்ற பழமொழியை நிரூபிக்கும் வகையில் இந்த நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியாளர்களின் நடவடிக்கைகள் உள்ளன. மக்கள் எனும் சிங்கங்கள் அமைதியாக பொறுமையாக இருப்பது இயலாமையால் அல்ல. சிங்கங்கள் பாயும் நாள் வரும். நாட்டாமை செய்யும் நரிகள் ஓட்டம் பிடிக்கும் என்று எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவரை சுமார் 2600 உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. நர்சுகள், ஆய்வக உதவியாளர்கள் என ஆயிரக்கணக்கான மருத்துவ பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் செய்திகள் வருகிறது. பல அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல்வரை கூட நியமிக்க முடியவில்லை. முதல்வரை கூட நியமிக்க இயலவில்லை எனில் மருத்துவக் கல்லூரிகளை திறப்பது ஏன் என ஹைகோர்ட் மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. எனவே உடனடியாக திமுக அரசு தமிழகத்தில் காலியாக உள்ள அனைத்து மருத்துவ பணியிடங்களையும் போர்க்கால அடிப்படையில் நிரப்பிட வலியுறுத்துகிறேன் என பழனிசாமி கூறியுள்ளார். பெண்ணை தாக்கியவருக்கு ஜாமீன் கிடைத்தால் நிம்மதியா? டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் பிபவ் குமார் கெஜ்ரிவாலுக்கு மிகவும் நெருக்கமானவர். கடந்த மே 13 கெஜ்ரிவால் வீட்டிற்கு ஆம் ஆத்மி கட்சி ராஜ்யசபா எம்பி ஸ்வாதி மாலிவால் வந்தார். வீட்டில் அவருடைய உதவியாளர் பிபவ் குமார் இருந்தார். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஸ்வாதி தாக்கப்பட்டார். ஸ்வாதி அளித்த புகாரின் அடிப்படையில் மே 18 பிபவ் குமார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கியதை அடுத்து அவர் நேற்று சிறையில் இருந்து வெளியே வந்தார். இந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா நிவாரண நாள் என கூறினார். இதை ஸ்வாதி மாலிவால் கிண்டல் செய்துள்ளார். பிபவ் குமார் டெல்லி முதல்வர் வீட்டில் என்னை அடித்தபோது அவருடைய மனைவி வீட்டில்தான் இருந்தார். அவர் இப்போது நிம்மதியாக இருக்கிறார். என்னிடம் தவறாக நடந்ததுடன் தாக்கவும் செய்தவர் ஜாமீன் பெற்றுள்ளது சுனிதா கெஜ்ரிவாலுக்கு நிம்மதியாக தெரிகிறது. கடவுள் அனைத்தையும் பார்த்துக் கொண்டுள்ளார். நீதி கிடைக்கும் என ஸ்வாதி கூறியுள்ளார். மோடி சொன்னார், அமித்ஷா முடித்தார். கடைசி கிளர்ச்சி குழுவும் சரணடைந்தது.
வடகிழக்கு மாநிலமான திரிபுராவில் முதல்வர் மாணிக் சாகா தலைமையிலான பாஜக ஆட்சி நடக்கிறது. இங்கு தேசிய விடுதலை முன்னணி, அனைத்து திரிபுரா புலிப்படை கிளர்ச்சி குழுக்கள் அவ்வப்போது அரசுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு வந்தன. இந்த இரு கிளர்ச்சி குழுக்களும் இப்போது வன்முறையை கைவிட்டு அமைதி பாதைக்கு திரும்ப முடிவெடுத்தன. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் மத்திய அரசு, திரிபுரா அரசு, தேசிய விடுதலை முன்னணி, அனைத்து திரிபுரா புலிப்படை இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அப்போது திரிபுரா முதல்வர் மாணிக் சாகா, உள்துறை அமைச்சக அதிகாரிகள், இரு கிளர்ச்சி குழுக்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். திரிபுராவில் கடைசியாக இருந்த 2 கிளர்ச்சி குழுக்களும் சரணடைந்துவிட்டன. இதனால் பல ஆண்டுகளுக்கு பின் கிளர்ச்சி குழுக்கள் இல்லாத மாநிலமாக திரிபுரா மாறியுள்ளது. இது வரலாற்றில் மறக்க முடியாத நாளாகும் என அமித்ஷா பேசினார். 35 ஆண்டுகளுக்கு பின் நம் போராட்டம் வெற்றியடைந்துள்ளது. கிளர்ச்சி படைகள் ஆயுதங்களை கைவிட்டு அமைதி பாதைக்கு திரும்ப முடிவெடுத்துள்ளன. பயங்கரவாதம், வன்முறை, மோதல்கள் இல்லாத வளர்ந்த வடகிழக்கு மாநிலம் என்ற பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வை நிறைவேறியுள்ளது. வடகிழக்கில் அமைதியை கொண்டுவர உள்துறை அமைச்சகம் அயராது உழைத்து வருகிறது என்றார் அமித்ஷா. லேசா குனிஞ்சுக்கோ, கைகளை குவிச்சுக்கோ. லேசா குனிஞ்சுக்கோ, கைகளை குவிச்சுக்கோ. ரெடி, 1, 2, 3 என வழிகாட்டி ஆசிரியர் ஒருவர் கட்டளைகளை சொல்ல வட்ட வடிவில் நின்றிருந்த மாணவர்கள் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த ஆசிரியர்களுக்கு மலர்கள் தூவி ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஆசிரியர் தினமான இன்று திருச்சி மேல கல்கண்டார்கோட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மனதை நெகிழ வைத்த இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏணி போல் இருந்து மாணவர்களை ஏற்றம் பெறச் செய்யும் ஆசிரியர்கள் வாழ்த்து தெரிவித்த மாணவர்களுக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர். அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இன்று ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு எங்கள் பள்ளியில் மேலக்கணக்கோடி திருச்சியில் நாங்கள் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நல்ல கோலாகலமாக கொண்டாடினோம். அனைத்து ஆசிரியர்களும் நல்ல உள்ளங்களுக்கும் எங்களை நல்வழிப்படுத்தும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இன்று ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் டே கொண்டாடினோம். இன்றைக்கி அது ரொம்ப கோலாகலமாகவும் நல்லா திருவிழா மாதிரி கொண்டாடினோம். இன்றைக்கி எங்களுக்கு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. நான் 10th படிக்கிறதுனால எனக்கு சிஜி கிளாஸ், உயர்கல்வி வழிகாட்டி எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால இன்னைக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாரும். ஒரே போட்டியில் தங்கம், வெள்ளி, இந்திய வீரர்கள் அசத்தல். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 17வது பாராலிம்பிக் போட்டிகள் நடந்து வருகின்றன. உலகம் முழுதும் இருந்து 4400 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இந்தியா சார்பில் 84 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இந்நிலையில் ஆண்கள் கிளப் எறிதல் F51 இறுதிப் போட்டி நடந்தது. இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட இந்திய வீரர்கள் தங்கம், வெள்ளி என 2 பதக்கங்களை வென்று அசத்தினர். இந்திய வீரர் தரம்பீர் 34.92 மீட்டர் தூரத்திற்கு கிளப்பை வீசி தங்கப்பதக்கமும், மற்றொரு இந்திய வீரர் பிரணவ் சூர்மா 34.59 மீட்டர் தூரம் வீசி வெள்ளிப் பதக்கமும் வென்றனர். கிளப் எறிதல் போட்டியில் தங்கம், வெள்ளி வென்ற தரம்பீர், பிரணவ் சூர்மா ஆகியோருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாரா ஒலிம்பிக்கில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 9 வெள்ளி, 10 வெண்கலம் என மொத்தம் 24 பதக்கங்களை வென்றுள்ளது. கோட் ஆரம்பமே சஸ்பென்ஸ். விஜய் பிச்சு உதறிட்டாரு. மும்பையில் ஹவுஸ்ஃபுல். விஜய் நடித்த கோட் திரைப்படம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள தியேட்டர்களில் வெளியானது. அங்குள்ள தமிழ் ரசிகர்கள் அதிகாலையிலேயே உற்சாகத்துடன் படம் பார்க்க வந்தனர். ஆனா படம் வேற லெவல்னு. வெங்கட் பிரபு சாரோட டைரக்ஷன் அப்படிங்கறது பிச்சு உதறிட்டாரு. தளபதியை எந்த அளவுக்கு காட்டணுமோ அந்த அளவுக்கு சிறப்பான முறையில காட்டியிருக்காரு. படம் ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சஸ்பென்ஸ் மேல சஸ்பென்ஸா வச்சிருக்காரு. படத்துல இத்தனை நடிகர்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கரெக்டான முறையில கொடுத்திருக்காங்க. தளபதி படம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மாசா இருந்தாலும் எல்லா ஆக்டருக்கும் ஒரு சிறப்பான முறையில இது வாய்ப்பு கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது படம் இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் மூவியா இது இருக்கும். அதுதான் எங்களோட கருத்து. இது
பார்த்ததுல எல்லாரும் நல்ல சிறப்பான முறையில பார்த்துட்டு போறாங்க. இன்னையில இருந்து அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மும்பைல வெளியே இருக்க எல்லா திரையரங்குகளையுமே ஹவுஸ்ஃபுல் ஷோவா போய்கிட்டு இருக்கு. வேற லெவல். வெங்கட் பிரபு அவர்கள் தரமான சம்பவம் பண்ணிட்டாரு. தளபதியோட ஒவ்வொரு ஆக்டிங்கும் மாஸ்ன ஒவ்வொரு நிறையவே ட்விஸ்ட் இருக்கு படத்துல. வெங்கட் பிரபு வைபோலாம் நிறையவே ஐப்பு ஏத்துனாங்க. அந்த ஐப்போட 100 மடங்கு பாத்தீங்கன்னா 100 மடங்கு இல்லை 200 மடங்கு அதிகமாவே இருக்கு. படம் வேற லெவல். இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். தமிழ் சினிமா ஹிஸ்டரியிலேயே மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணணும்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம். மும்பைல வேற லெவல் செலிப்ரேஷன் பண்ணிட்டா இருக்காங்கன்னா கோட் படம்னு இல்லைன்னா தளபதியோட எந்த படமா இருந்தாலும் தளபதியோட பர்த்டே சரி எதுவா இருந்தாலும் மும்பைல வேற லெவல்ல பண்ணுவாங்கண்ணா. ஆனா என்ன வெளியே தெரிய மாட்டேது, அவ்வளவுதானே. வேற லெவல். வெங்கட் பிரபு மசாலா எப்போதும் போல வெங்கட் பிரபு நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. தளபதியோட ஒவ்வொரு சீனும் ஆக்டிங்கும் வந்து அவரோட ஆக்டிங் வந்து எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அது போக நிறைய ஆக்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு என்ட்ரியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து விஜயகாந்த் என்ட்ரி, ஸ்ரேகா என்ட்ரி, தளபதியோட என்ட்ரி, இளைய தளபதி என்ட்ரி, இன்டர்வலோட தளபதி பஸ் இளைய தளபதியோட காம்போ, இது எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. இது வந்து வெங்கட் பிரபு மசாலாவோட தளபதி இளைய தளபதி காம்போ வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அதுவும் இல்லாமல் கிளைமேக்ஸ்ல வந்து தலை தோனியும் வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணதுனால கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் படம் வந்து ஒரு நல்லபடியாக இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. கடைசியில வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு படம். வேற லெவல் படம். இன்னைக்கு காட்ரே படம் காலையில் 4 மணிக்கு மகாராஷ்டிரா மும்பைல ரிலீஸ் ஆயிருக்கு. செம்மையா இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ட்விஸ்ட் வேற லெவல் பண்ணாரு வெங்கட் பிரபு சார். அப்புறம் வைப் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. கடைசியில தலை தோனியை இறக்கி விட்டு மாஸ் பண்ணி விட்டாப்ல. அதுதான் மேட்ரே இங்க படம். அதுக்கப்புறம் பாருங்க, குடும்பத்தோட பாருங்க, தயவு செஞ்சு தியேட்டர்ல வந்து பாருங்க. அப்புறம் வசூல்லாம் கிடையாதுங்க. நமக்கு தளபதியை பார்த்தா மட்டும் போதும். அது 100 கோடி வந்தாலும் சரி, 200 கோடி வந்தாலும் 1000 கோடி வந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. தளபதியே பார்க்கணும். இன்னைக்கு எங்களுக்கு தீபாவளி, பொங்கல் எல்லாமே இந்த வருஷத்தோட இன்னைக்கு வந்து முடிஞ்சு போச்சு எங்களுக்கு. அவ்வளவுதான்.